3 வருட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உடனடி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை நேற்று அறிவித்திருந்தார். ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் அவர் இதனை தெரிவித்திருந்தார். இந்த தொலைபேசி கலந்துரையாடல் சுமார் 2 மணி நேரம் நீடித்ததாக ட்ரம்ப் தமது சமூக ஊடக பதிவில் கூறியிருந்தார். அதே நேரம் சாத்தியமான அமைதி ஒப்பந்தத்தில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்ற மாஸ்கோ தயாராக இருப்பதாக புடினும் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் சாத்தியமான அமைதி ஒப்பந்தம் ஒன்றை ரஷ்யா முன்மொழியும் என்று அவர் தெரிவித்திருந்தார். எனினும் அமெரிக்க ரஷ்ய தலைவர்களின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் இன்னும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியிடமிருந்து கருத்துக்கள் எவையும் வெளியாகவில்லை. முன்னதாக கடந்த வாரத்தில் போர் நிறுத்தம் குறித்து ரஷ்ய ஜனாதிபதியும் உக்ரைன் ஜனாதிபதியும் துருக்கியில் சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எனினும் இறுதி நேரத்தில் புடின் அதனை தவிர்த்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் சொத்துக்கள் தொடர்பான தீவைப்பு சம்பவத்தில் தொடர்புடைய 3வது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் தொடர்புடைய சொத்துக்கள் மற்றும் வாகனம் ஆகியவற்றை இலக்காக கொண்ட தீவைப்பு சம்பவங்கள் தொடர்பாக லண்டன் சட்ட அமலாக்க பிரிவினர் 3வது நபரை கைது செய்துள்ளனர். மேற்கு லண்டனின் செல்சியா மாவட்டத்தில் இன்றைய தினம் அதிகாலை 34 வயதுடைய நபர் ஒருவரை உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் நோக்கத்துடன் தீ வைப்பதற்கு சதி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சமீபத்திய கைது நடவடிக்கையானது சனிக்கிழமையன்று லூட்டன் விமான நிலையத்தில் 26 வயதுடைய நபரொருவர் அதே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வந்துள்ளது. வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரது தடுப்பு காவலை நீட்டிக்க அதிகாரிகள் பிடியாணை பெற்றுள்ளனர். இந்த கைது நடவடிக்கைகள் இதற்கு முன்பு ரோமன் லாவ்ரினோவிச் என்ற 21 வயதுடைய உக்ரைன் நாட்டவர் மீது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் நோக்கத்துடன் 3 தீவைப்பு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகும். தென்கிழக்கு லண்டனின் சிடன்ஹாம் பகுதியைச் சேர்ந்த லாவ்ரினோவிச் வெள்ளிக்கிழமை வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்துள்ளார். 2023ஆம் ஆண்டு முதல் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தி வருகின்றது. இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் 60,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களில் காசாவில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் திடீரென பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் டிராக்குகளை இஸ்ரேல் அனுமதித்தது. ஆனால் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்க முடியாமல் திண்டாடும் இஸ்ரேல் காசா பகுதி முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர உள்ளதாக பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார். அவர் கூறுகையில், ஹமாஸுடன் சண்டை தீவிரமாக இருக்கின்றது. நாங்கள் முன்னேறி வருகின்றோம். விரைவில் காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம். இதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்கள் வெற்றியை தடுக்க முடியாத வகையில் நாங்கள் செயல்படுவோம் என அவர் தெரிவித்திருந்தார். இது குறித்த வீடியோ வெளியாகி பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் வருகின்றமை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இந்தியாவில் வசிக்க கோரிக்கை வைத்த இலங்கை தமிழரின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இலங்கை தமிழரான சுபாஸ்கரன் என்பவர் தமிழ்நாடு கியூ பிரிவு போலீசாரால் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு இவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தண்டனையை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததில் 7 வருடங்களாக தண்டனையை குறைத்ததோடு தண்டனை காலம் முடிந்ததும் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. உயர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யுமாறு இலங்கை தமிழரான சுபாஸ்கரன் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார். இந்த மேன்முறையீட்டு மனு நீதிபதி திபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்
மனுதாரர் ஒரு இலங்கை தமிழர் மற்றும் அகதியாக வந்தவர். அவர் இலங்கைக்கு திரும்பினால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. மேலும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவரும் இந்தியாவில் வசிக்கின்றனர். எனவே இவரையும் இந்தியாவில் வசிக்க அனுமதிக்க வேண்டுமென அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள், உலகம் முழுவதும் இருந்து அகதிகள் வந்து குடியேற இந்தியா ஒன்றும் சத்திரமில்லை. ஏற்கனவே நாங்கள் 140 கோடி மக்கள் தொகையுடன் அவதிப்படுகின்றோம். இலங்கையில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தால் வேறு நாடுகளுக்கு செல்லுங்கள். சட்டப்பிரிவு 19 படி இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இந்தியாவில் வசிப்பதற்கான உரிமை உள்ளது என கூறி அவரின் மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கடந்த தசாப்தத்தில் பதிவான மிக மோசமானதொரு சம்பவத்தை நினைவுறுத்தும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அமைந்திருந்தது என்று கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்திருந்தது. நெருக்கடிகளிலிருந்து மீளும் தமிழ் மக்களின் தன்னம்பிக்கையின் அடையாளம் என்றும் அந்த கட்சி கூறியிருந்தது. இலங்கையில் இடம்பெற்ற 3 தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையுடன் 16 வருடங்கள் பூர்த்தியடைந்தது. அதன்படி கனடாவில் புலம்பெயர் தமிழர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்வில் கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியேவ் சார்பில் அக்கட்சி உறுப்பினர் பார்பரா பால் கலந்து கொண்டார். தமிழின அழிப்பு நினைவு தின நிகழ்வில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியேவ் சார்பில் கலந்து கொண்டு உரையாற்றியதையிட்டு பெருமிதம் அடைவதாக அவர் தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிகழ்வில் இனப்படுகொலை இடம்பெற்ற காலப்பகுதியில் அந்த மக்களுக்கு கிட்டிய ஒரே ஒரு உணவான உப்பு இடப்படாத முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்தினோம். அது மிக கடினமான நெருக்கடிகளிலிருந்து மீளும் தமிழ் மக்களின் தன்னம்பிக்கையையும் மீண்டெழும் தன்னம்பிக்கையையும் பிரதிபலிக்கின்றது என்றும் பார்பரா பால் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் உண்மை, நீதி மற்றும் நிலையான அமைதியை கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்ட போராட்டத்துக்கு கனடா தலைமை தாங்குவதை கன்சர்வேட்டிவ் கட்சி உறுதிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. டொரண்டோவில் கடந்த சில மாதங்களாக வீட்டு வாடகை சந்தை மெதுமெதுவாக சரிவடைந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது அதில் சிறிய நிவாரண அறிகுறிகள் தோன்ற தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் குறிப்பிட்ட 2 நிறுவனங்கள் அறிக்கையொன்றை வெளியிட்டும் இருக்கின்றன. குறித்த அந்த அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாவது, டொரண்டோவில் கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிட்டால் வீட்டு வாடகை செலவுகள் சராசரியாக 7% குறைந்திருக்கின்றன. இது தொடர்ந்து 14வது மாதமாக வாடகை விலைகள் ஆண்டுக்கு ஆண்டாக குறைவடையும் நிலையை காட்டுகின்றது. தற்போது நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் சராசரி வாடகை $2,589 காணப்படுகின்றது என்பதுடன் இது கடந்த 32 மாதங்களில் பதிவான மிகவும் குறைந்த தொகையாகும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார்.